விஜய் டிவியில் விறுவிறுப்பாக ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 சீரியலில் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த சட்ட போராட்டங்களும் மன உளைச்சல்களும் ஒரு முடிவுக்கு வந்துள்ளன. போய் வழக்கில் சிக்கி சிறைக்கு சென்ற பாண்டியன் குடும்பத்தினர் இன்று ஜாமீனில் வெளியே வந்திருப்பது ரசிகர்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. சிறை வாசலில் வைத்து தன்னை மீட்ட முத்துவேல் மற்றும் சக்திவேல் ஆகிய இருவருக்கும் பாண்டியன் வார்த்தைகளால் பேச முடியாமல் தனது கண்களாலேயே நன்றியை தெரிவிக்கும் காட்சி பார்ப்பவர்களை நெகிழ செய்தது. கோமதியும் தனது அண்ணன் முத்துவேலின் கைகளை பிடித்து உருக்கமாக நன்றி சொல்ல, அதற்கு அவர், நீ என்னோட ரத்தம், உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் வராம இருப்பேனா என்று கூறி பாசத்தை பொழிந்ததில் குடும்பங்களுக்கு இடையிலான பிணைப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு குடும்பத்தினர் அனைவரும் மீண்டும் வீட்டுக்கு வந்து சேர்ந்த தருணம் மிகவும் உணர்ச்சிகரமாக அமைந்தது. ஒருவரை ஒருவர் ஆற்றுப்படுத்திக் கொண்ட வேளையில் சரவணன் மட்டும் தங்களது இந்த நிலைக்கு காரணமான தங்கமயில் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது கடும் கோபத்தில் இருப்பதை வெளிப்படுத்தினார். இனி இந்த வீட்டு வாசற்படியை மிதிக்க தங்கமயிலை விடமாட்டேன் என்று சரவணன் ஆவேசமாக கூற, கோமதியும் அதற்கு ஒத்துப்போகும் வகையில் இனிமேல் அவளால் இந்த வீட்டிற்குள் வர முடியாது என்று உறுதியாக கூறினார். இத்துடன் இன்றைய எபிசோட் நிறைவடைந்தாலும் பாண்டியன் குடும்பத்திற்கு வரப்போகும் உண்மையான சோதனைகள் இனிமேல்தான் தொடங்கப் போகின்றன. பாண்டியன் குடும்பத்தினர் விடுதலையாகிவிட்டாலும் தங்கமயிலின் தாயார் பாக்கியம் இந்த விவகாரத்தை அத்துடன் விட்டுவிடப் போவதில்லை. இந்த வழக்கில் தங்களுக்கு தோல்வி கிடைக்கும் என்பது தெரிந்தே அவர் சில புதிய சதித்திட்டங்களை தீட்ட தொடங்குவார். குறிப்பாக திருமணத்தின் போது 80 பவுன் நகை போட்டதாக அவர் ஏற்கனவே பொய் சொல்லி இருந்த நிலையில் அந்த நகைகளை திரும்பப் பெறப் போவதாக கூறி புதிய நாடகத்தை அரங்கேற்ற வாய்ப்புள்ளது. 80 பவுன் என்றால் 80 லட்சம் வரும் என்பதை அதை வைத்து இரண்டாவது பொண்ணுக்கு திருமணம் செய்து வாழ்க்கையில் செட்டிலாகிவிடலாம் என்று திட்டம் போடுவார். தனது மகள் தங்கமயிலின் வாழ்க்கை சீரழிந்து விட்டதாக கூறி அதற்கு ஈடாக பாண்டியன் குடும்பத்திடம் இருந்து பெரும் தொகையையோ அல்லது சொத்துக்களையோ பறிக்க அவர் வியூகம் அமைக்கக்கூடும். எதிர்கால எபிசோட்களில் பாக்கியம் ஒரு புதிய நிபந்தனையை முன்வைக்க அதிக வாய்ப்புள்ளது. சரவணனுக்கு விவாகரத்து தர வேண்டும் என்றால் அதற்கு பதிலாக பாண்டியனின் மளிகை கடையை தங்கள் பெயருக்கு எழுதி வைக்க வேண்டும் என்று அவர் மிரட்டலாம். அல்லது மாதம் தோறும் ஒரு பெரும் தொகையை பராமரிப்பு செலவாக வழங்க வேண்டும் என்று சட்ட ரீதியான சிக்கல்களை ஏற்படுத்த பார்ப்பார். தங்கமயிலின் வாழ்க்கை போனதுதான். ஆனால் அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட பாண்டியன் குடும்பத்தின் மொத்த சொத்தையும் அபகரிக்க வேண்டும் என்பதே பாக்கியத்தின் எண்ணமாக இருக்கும். பாக்கியத்தின் இத்தகைய பேராசையான திட்டங்கள் பாண்டியன் குடும்பத்தினருக்கு மீண்டும் ஒரு பெரிய இடியை தரும் என்பதில் சந்தேகமில்லை. நிம்மதியாக இருக்க நினைக்கும் அந்த பெரிய குடும்பத்தை ஏழ்மை நிலைக்கு தள்ள பாக்கியம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் கதையில் பல திருப்பங்களை கொண்டுவரும். தனது உழைப்பால் உருவாக்கிய கடையையும் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தையும் ஒரு பொய்யான காரணத்திற்காக விட்டு கொடுக்க பாண்டியன் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார். பாக்கியத்தின் ஏழரையை அவர் எப்படி துணிச்சலாக எதிர்கொள்ளப் போகிறார் என்பதுதான் இனி வரும் வாரங்களின் சுவாரஸ்யமாக இருக்கும். இறுதியாக பாண்டியன் தனது குடும்பத்தை காப்பாற்ற மீண்டும் ஒரு போர்க்களத்தில் இறங்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. ஒருபுறம் சரவணனின் எதிர்காலம், மறுபுறம் பாக்கியத்தின் அத்துமீறிய பணத்தாசை என இருமுனை தாக்குதல்களை அவர் சமாளிக்க வேண்டும். முத்துவேல் மற்றும் சக்திவேல் ஆதரவு இப்போது பாண்டியனுக்கு பக்கபலமாக இருக்கும் என்பதால் பாக்கியத்தின் சதித்திட்டங்கள் முறியடிக்கப்படுமா அல்லது பாண்டியன் குடும்பம் பெரும் இழப்பை சந்திக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பாண்டியன் குடும்பம் இந்த சிக்கலில் இருந்து எப்படி மீண்டு வரும் என்பதே ரசிகர்களின் தற்போதைய எதிர்பார்ப்பாக உள்ளது.